ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டிஎன்யூஎஸ்ஆர் பேசி எக்ஸாம் கம்ப்ளீட்டாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வீட்டில் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணேன், எந்த ஒரு அகாடமி எதுவுமே போகல. ஸோ நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, நம்ம சிலபஸ் வைஸாக புக் வைஸாக எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம கம்ப்ளீட்டாக 6th to 10th ஒரு முடிச்சு 2 ரிவிஷனும் பண்ணிடலாம். அது போக 11th 12th முடிச்சிடலாம். எப்படின்னா டேஸ் வச்சு படிக்கலாம். இப்போ 5 days நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் 7th. ஸோ 7th நீங்கள் 5 days முடிக்கணும். இப்போ மார்னிங் சயின்ஸ் எடுத்திங்கன்னா ஈச் கேட்டகரியில், அதாவது ஃபிசிக்ஸில் 2 சப்ஜெக்ட் 2 லெசன்ஸ் இன்றைக்கி முடிங்க, கெமிஸ்ட்ரியில் 2 லெசன்ஸ் முடிங்க, பயாலஜியில் 2 லெசன் இன்றைக்கி முடிச்சிங்கன்னா நாளைக்கு அடுத்த 2 லெசன்ஸ் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் லெசன் முடிச்சிங்கன்னா ஜாகிரஃபியில் 2 முடிங்க, பாலிட்டியில் 1, எக்கனாமிக்கில் 1. அது நம்பர் ஆஃப் லெசன்ஸை பொறுத்து ஈச் டே டிவைட் பண்ணி 5 days நீங்கள் இன்றைக்கி 7th முடிக்கணும். 8th எக்ஸ்ட்ரா ஒரு 2 days ஆகலாம், 7 days. 9th கண்டிப்பாக நமக்கு 10 days ஆகுங்க. 9th கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு ஒரு 10 days ஆகும். அண்ட் மோரோவர் 10th 2 weeks ஆகுங்க, 14 days ஆகும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஒரு கரெக்டாக 40 days நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டைம் படித்து முடிச்சிருப்போம். அந்த 41st day நீங்கள் 10th முடித்த அடுத்த நாள் மறுபடியும் 10th எடுங்க. புதுசாக படித்த மாதிரி தான் இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கண்ண மூடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா 6th 7th 8th இருக்குது இல்லைங்களா, அது எல்லாம் கிளப் பண்ணி தான் உங்களுக்கு 10th இருக்கும். நீங்கள் 10th செகண்ட் ரிவிஷன் அடுத்த நாளே பண்ணும் பொழுது நீங்கள் மறுபடி 6th 7th 8th வரும்போது ரொம்பவே ஈஸி. அதாவது 3 days நீங்கள் ஃபஸ்ட்டு 5 days 8 days படித்ததை 3 days 4 days ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரிவைஸ் அப்படியே ரிவர்ஸில் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10th மறுபடியும் பேக் சைடாக வந்து 6th 7th முடிப்பீங்க. முடித்ததுக்கு அப்புறம், அதாவது இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் முடிச்சிருப்பீங்க, கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷனும் முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவு நல்லாவே மைண்டில் பதிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து செகண்ட் ரிவிஷன் போகும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, 10th to 6th முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, மறுபடியும் 10th எடுங்க. ஆனால் இந்த டைம் நீங்கள் 10th எடுக்கும் பொழுது நீங்கள் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்டியா, சோலாஸ் இல்லை விஜயநகர் எம்பையர் ஹிஸ்ட்ரியில், இல்லைனா ஜாகிரஃபியில் அந்த ஹிமாலயாஸ் பற்றி எது படிக்கிறீங்களோ அதே டாபிக் 11th 12th எங்கே வருதோ அதை தேடி நீங்கள் முடிக்க போகிறீங்க. இப்படி நீங்கள் முடிக்கும் பொழுது நீங்கள் இங்கே உங்களோட செகண்ட் ரிவிஷன் பண்ணும் பொழுதே உங்களோட 11th 12th ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் இதில் என்ன படிக்கிறீங்களோ அதே இதை 11th 12th படித்து முடித்தாலே போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கும் பொழுது சைமல்டேனியஸாக 11th 12th படிச்சிங்கன்னா இதோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக அதை நீங்கள் படிப்பீங்க. அப்படியே நம்ம முடிச்சிடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 2 டைம் கம்ப்ளீட்டாக 6th to 10th ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, 11th 12th ஒரு டைம் முடிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 40 days உங்களுக்கு புதுசாக படிக்கிறதுக்காக இருக்குமா, அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 or 25 days ஃபஸ்ட் டிவிஷன் முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days செகண்ட் டிவிஷன் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 months, அதாவது இப்போ நீங்கள் எடுத்தீங்கனாலே மே ஹாஃப் ஆர் ஜூன் ஹாஃப்லேயே 2 ரிவிஷன் முடிச்சிருப்பீங்க. இப்போ ஜூன் ஹாஃபில் 2 ரிவிஷன் முடிச்சிருக்கீங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் போகலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பே பண்ணி நீங்கள் போனாலும் ஓகே. இல்லை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேங்க டெஸ்ட் பேட்ச், அதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது, நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீயாகவே. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இதுக்கு இடையில போர் அடிக்கிற டைமில் நீங்கள் ஆப்டிடியூடில் ஒரு டாபிக், நானும் ஒவ்வொரு டாபிக் போன டைம் கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தாலே போதும், ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுங்கள், நைட்டு தூங்கும் பொழுது ஹெட்செட்டில் போட்டு விட்டுட்டு தூங்குங்க. கரண்ட் அஃபேர்ஸை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலே அந்த வேலை முடிஞ்சுதுங்க. ரொம்ப உட்காந்துலாம் நம்ம இதுக்கு மேலே முடிக்க முடியுமாங்கிற டவுட்டே வேண்டாம். இதே ஸ்கெடியூலில் நம்ம போகலாம், கிளியரும் பண்ணலாம்.